வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதுரை ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் சிவப்பு மிளகாய், தனியா, மிளகு, கிராம்பு, பட்டை, பச்சரிசி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுந்தோடனே இது கூட தேங்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சோம்பு, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது கூடவே சிக்கனையும் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டிதான். ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.